ஹவாரிஜிகள் சம்பந்தமான அந்த பகுதியில் ஹவாரிஜிகளுடைய தோற்றம் பற்றியும் முடிவு பற்றியும் ரெண்டு நான் கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு வந்துடுறேன். தோற்றம் சம்பந்தமாக 3 விதமான அதாவது கருத்து சொல்லப்படுது. 3 விதமான கருத்துன்னா ஒன்று கொண்டு முரண்பட்ட கருத்தல்ல, 3 விதமான செய்திகள் சொல்லப்படுது. அந்த 3ம் என்னன்னு சொல்லலாமா? அவசரமாக பாருங்கள். முதலாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தோன்றிவிட்டார்கள் அப்படி என்று சொல்கிறது. அது எதை வைத்து? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீதியாக நடந்து கொள் என்று சொல்லி ஒரு பகிர்வில் வைத்து சொன்ன காரணம். இரண்டாவது எது சொல்லப்படுது? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் இப்போ ஆட்சியாளர் கொலை தானே அது. அப்போ என்ன ஹவாரிஜிகள் என்றதுக்கு மிகவுமே பொருத்தமாக இருக்குது. ஆனால் தோற்றம் என்று சொல்வதற்கு மிக பொருத்தம் அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சிஃபின் நேரத்தில் அவர்கள் பிரிந்து சென்ற அந்த நிகழ்வு தான் மிக பொருத்தமாக சொல்லப்படுவதற்கு பல காரணங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் அதில் சொன்னோம். அந்த காரணங்கள் நான் கேட்கல, நீங்கள் மீட்டிங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த இரண்டாவது பகுதி என்னென்னு சொன்னால், இவர்களுடைய ஹவாரிஜிகளுடைய பிரதானமான அகீதா அப்படி என்று படித்ததில் நம்ம முதலாக என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு அவர்களுடைய இது ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்கு எதிராக வாளெடுத்து கிளம்பி அவர்களை என்னது அதாவது முடிச்சுட்டு அந்த இடத்துல வேறொருவரை கொண்டு வந்து வைக்கிறது தான். ஒன்றில் அந்த ஆட்சியாளரை நீங்கிக்கண்டா விட்டுருவாங்க அல்லது இவங்க நீக்குவாங்க. இதுதான் ஹவாரிஜி கட்டுது. ஆனால் இது மட்டுமல்ல, இதோடு சேர்த்து சில நிறைய அடிப்படையான நம்பிக்கைகள் அதில் சேர்ந்து தான் வரும். தனியாக இதை என்ன செய்யாது, வராது. அதாவது அபூபக்கர் உமர் தவிர்ந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் உஸ்மான் உட்பட அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறது? காஃபிர்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சிஃபின் ஜமலில் கலந்து கொண்டவர்கள் காஃபிர்கள், அதில் நடுநிலை வகிக்கிறதுக்காக வேண்டி தீர்ப்பு வழங்குறதுக்கு வந்தவர்கள் காஃபிர்கள், அப்படி காஃபிர் என்று சொல்லாதவர்களும் காஃபிர்கள். இதுதான் பிரதானமான அவர்களுடைய அந்த அகீதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக அவர்கள் பெரும்பாவம் செய்தவர்களை காஃபிர்கள், மறுமையில நிரந்தரமாக தங்குவாங்க என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக அவர்களுடைய அகீதாவில் உள்ள விஷயங்கள் அதை சொல்லிட்டு இல்லை அதான் அந்த இந்த அகீதா இந்த சப்ஜெக்ட் ஓகே. அந்த அடிப்படையில் தான் அந்த கொலை நடக்குது. முஸ்லீம்களை கொலை செய்கிறதும் காஃபிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல அவங்க சிஃபாத்துக்கள் அகீதா என்ற அடிப்படையில் இவைகள் வருது. இதெல்லாம் அவர்கள் ஃபிக்ஹ் ரீதியாக கூட நிறைய விஷயங்கள் என்ன செய்வார்கள், கடும் போக்கை முடிவுகளாக என்ன செய்திருந்தார்கள், எடுத்திருந்தார்கள் அப்படின்ற. சரி, இன்றைய கால வடிவத்தில் நம்ம படிக்கிற நேரத்தில் இன்றைய காலத்தில் ஹவாரிஜிகளில் அதாவது பல பிரிவுகள் தோன்றினார்கள். ஒரு 10 பேர் மட்டும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஹவாரிஜ் யுத்தத்தோட நஹ்ருவான் யுத்தத்தோட முடிஞ்சு போன பின்னால் ஒரு 10-9 பேர் எஞ்சி இருந்து அங்கங்கே போனாங்க. அதுக்கு பின்னால் மறுபடி வேறு இன்னும் சில கருத்துக்களோடு சேர்த்து அல்லது பழைய கொள்கைகளில் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு சேர்த்து என்ன செஞ்சது, கொள்கைகள் உருவாகிச்சு, மாற்றங்கள். அதில் பிரதானமாக இன்றைக்கு உள்ள நம்ம ஒரு இடத்தை பற்றி பேசணும். எது? ஓமானில் இருக்கக்கூடிய இபாதியாக்கள் அப்படின்னு பேசணும். அப்துல்லா இப்னு இபாத் அப்படி என்ற அவருடைய பின்னால் வந்த அந்த கொள்கை இபாதியாக்கள் என்று பேசினோம். அவர்கள் என்னன்னு சொன்னால், ஆட்சியாளருக்கு எதிராக வாளெடுத்து கிளம்புவது விஷயத்தில் அவர்கள் முரணானவர்கள். ஆனால் ஆட்சியாளருக்கு எதிராக எப்பயும் என்ன செய்வாங்க, இந்த கிளர்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த யுத்தம் செய்வதில் என்னது எதிரான கருத்தில் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தங்களை ஹவாரிஜிகள் என்று சொல்வதை வெறுக்கிறாங்க. நாங்கள் ஹவாரிஜிகள் அல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவங்க தான். ஏன்டா பெரும்பாவம் செஞ்சவங்களை காஃபிர் என்று சொல்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஹவாரிஜ் சொல்கிறது தான் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர்கள்ட்ட என்ன, மற்ற முஸ்லீம்களை திருமணம் முடிக்கலாம், அது பொதுவாக எல்லா மக்களும் வாழ்கிற மாதிரி வாழலாம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். அது அல்லாமல் வேறு ஹவாரிஜில் நஜ்தாத் அந்த மாதிரியான ஒவ்வொரு ஹவாரிஜ் பிரிவுகளில் சின்ன அகீதாவுடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதுதான் ஹவாரிஜ் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம சொன்னது. அடுத்தது சில விஷயங்களை நம்ம அலசினோம். என்னென்றால், ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக அவர் பிழை செய்கிற நேரத்தில் அதை சுட்டி காட்டுவது ஒரு நாள் என்ன செய்யாது, ஹவாரிஜ் கொள்கையாக என்ன செய்யாது, மாறாது. அப்படின்னா நபித்தோழருடைய காலத்திலிருந்து எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, தவறுகளை சுட்டி காட்டி தான் இருக்கிறாங்க. ஒரு ஆட்சியாளர் ஒரு பிழை செய்கிறாரு, சாராயத்தை அனுமதிக்கிறாரு, சாராயத்தை அனுமதிக்காட்டியும் சாராயத்தை நடைமுறை கொண்டு வராரு என்றா இதை கண்டித்து ஒரு அறிஞர் என்ன செய்கிறாரு, ஒரு எழுத்து எழுதுகிறார், ஒரு பேச்சு பேசுகிறாரு. அவருக்கு நேரடியாக அந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவதற்கான வாய்ப்பில்லை.
அவர் இதை கண்டிக்கிறாரு, கண்டித்து அவர் காரிஜியா கொள்கையில் உள்ளவரா? அதெல்லாம் என்னது கொஞ்சம் மிகைப்படுத்தின விஷயம், அதெல்லாம் மிகைப்படுத்திய விஷயம். ஆட்சியாளர் தவறு செய்கின்ற பொழுது தவறை சுட்டி காட்டுவதை ஹுரூஜ் என்று கருதினால் அது பிழை. அப்படி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தில் யாருமே என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் அந்த சாராயத்துக்காகத்தான் அவரை கண்டிப்பதாக நம்ம இருக்கணும், அதான் மிக முக்கியம். அதில் பின்னணியில் இவரை தூக்கணும், இவரை இல்லாமாக்கணும் அப்படி என்கின்ற நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி ஒரு முஃமின் எப்போ ஆசைப்படலாம்? பக்கத்தில் அபூபக்கர் ரதியெல்லாம் உமர் ரதியெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு அபூஜஹல் மாதிரி ஒருத்தரை இல்லாமாக்க போகிறாங்கன்னா அது ஓகே. இன்னொரு ஆள் போய் அடுத்த வாரவனை அப்படி தான் இருக்க போகிறான்டா, இந்த இடத்துல அதுக்கு ஆசைப்பட்டு வேலை இல்லை, இதை சீர்திருத்தது தான் வேலை. எனவே தூண்டுதல் அமைப்பு என்ன செய்யக்கூடாது, அங்கே அந்த சாராய சப்ஜெக்ட்னா அதை மட்டும் என்னது உதாரணமாக அல்லாஹு தாலா ஆட்சியாளருக்கு நல்ல நண்பர்களை கொடுக்கட்டும், ஆட்சியாளரை உறுதிப்படுத்தட்டும், அதெல்லாம் சொல்லி இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கணும், இது மார்க்க ரீதியாக பிழை, நம்ம ஆட்சியாளரை விரும்புகிறோம், இந்த வார்த்தை என்ன செய்யுது, சப்ஜெக்டையும் கண்டிக்குது, அதே நேரம் அவர்களையும் என்ன அதாவது இந்த ஆட்சியில் உறுதிப்படுத்தணும் என்பதற்கான இதை பார்க்குறோம். அதனால தான் இங்கே மிம்பர்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு துஆ தான், யா அல்லாஹ் அவருக்கு பித்தானத்த சாலிஹா, நல்ல அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய நட்புக்களை எல்லாம் சாலிஹான நல்ல நட்புக்களாக உருவாக்கி கொடு, நல்ல நட்புக்களாக உருவாக்கி கொடு. யா அல்லாஹ் உனதில் யார் யாரெல்லாம் ஆட்சியை பொறுப்படுத்தி ஆட்சி மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ ஃபஷ்குக் அலைஹிம், அவர்களுக்கு கஷ்டத்தை கொடு, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுங்க, பிரார்த்தனைகள்ல இங்கெல்லாம். அதே போல் என்ன யாரெல்லாம் ஆட்சியை பொறுப்பெடுத்து மக்களை லேசுப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு லேச கொடு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், கண்டிப்பு என்றது சமுதாயத்தில் என்ன செய்யணும், என்றைக்கும் இருந்து தான் இருக்கணும். அதே போல் கண்டிக்க முடியலைன்னு வைங்க, எடுத்ததுக்கெல்லாம் அவர் செய்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஆதரவளித்து எழுதி பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதுவும் பிள்ளை. நாளை மறுமையில் அவருடைய பாவத்தில் நம்மளோட பாவம் என்ன செய்யும், வந்து சேரும். ஆட்சியாளர் வந்து பெரிய பெரிய தவறுகளை செய்கிறாருன்னு வைங்களேன், அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், யார் தேவையில்லாமல் சின்ன தவறுகளை எல்லாம் கண்டு கண்டு ஆட்சியை நீக்கணும் என்ற சிந்தனை போக்கில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மறுப்பு சொல்லத்தான் செய்வோம். எப்பொழுதுமே ஆட்சியாளர்களுடைய தவறை வைத்து அந்த ஆட்சி இல்லாமல் போகணும் என்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நம்ம எப்பயும் மறுப்பு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் எது அல்ல தெரியுமா, அவங்க செய்கிறலத்தான் நம்ம சரி காண்றோம்னு அர்த்தம் அல்ல. அதில் எங்களுக்கு ஒரு துளி கூட பங்கு இல்லை, அதில் துளி கூட பங்கு இல்லை. இந்த அதாவது இஸ்லாமிய குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ஆட்சி என்பதனால் வந்து நாங்கள் என்ன செய்யலை, எந்த ஆட்சிக்கு நம்ம பாதுகாப்பாக பேசினாலும் ஆதரவாக பேசினா அதெல்லாம் அர்த்தம். அப்படி அர்த்தம் என்னென்னா, தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் மீது ஆட்சியாளர்களை பற்றிய வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய பண்பாடு யாருடைய பண்பாடு, ஹவாரிஜிகளுடைய பண்பாடு. இதுதான் இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர, தவறுகள் கண்டிக்கப்பட வேண்டும், உரிய முறையில் கண்டிக்கப்பட வேண்டும். அதே போல் நம்ம வந்து என்னது அவர்களுடைய தவறுகளில் நாங்களும் வேகமாக என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கால அறிஞர்கள் நிறைய பேர் ஆட்சியாளர்கிட்ட போகிறவராக இருந்தார் என்றாலே விமர்சிச்சுக்கிறாங்க. கான யதுகுலு அல சுல்தான், ஆட்சியாளர்களிடத்தில் போகக்கூடியவராக இருந்தார், இது ஒரு ஜரஹா, இது ஒரு விமர்சனமாக வச்சுக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன, அவங்கள ஹவாரிஜிகள் இல்லை, தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு ஒரே போய் கிட்ட ஆதரவாக இருந்தால் அது ஒரு விமர்சனமாக என்ன செய்யும், மாறும் என்பதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியும் இருக்கிறார்கள். எனவே இதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ளணும். இதை பற்றி நம்ம தெளிவாக விரிவாக என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஹவாரிஜ் கொள்கை என்பது பழைய வரலாற்று அவர்களுடைய கொள்கைகளை இழுத்துக்கிட்டு தான் என்ன செய்யும், ஹவாரிஜ் கொள்கை வருமே தவிர, ஒருவர் எதிர்த்து விட்டாலோ அல்லது பிழை என்று சொல்லிட்டாலோ சிறை சென்று விட்டாலோ ஹாரிஜியான்னு என்ன செஞ்சிடாது, ஆகிறாது. அப்படி ஆகினா அஹ்மது பின் அம்பல் ஹவாரிஜ் கொள்கை, இமாம் இப்னு தைமியா ஹவாரிஜ் கொள்கைன்னு சொல்ல வேண்டி வரும். எல்லாரும் எங்கே போனாங்க, ஆட்சியாளர்கள் செய்த தவறை எதிர்த்து தான் எங்கே போனாங்க, சிறைச்சாலைக்கு போனாங்க. ஆனால் அவர்கள் யாருமே ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்புங்கன்னு என்ன செய்யலை, சொல்லலை, அதை ஆதரிக்கவும் இல்லை. அதை கேட்டு வருகின்றவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் என்ன செயல்படவும் இல்லை என்பதைத்தான் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஷியாக்கள், இந்த வாரம் ஷியாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷியாக்களை பற்றி நம்ம படிப்பதற்கு முன்னால் ஷியாக்களை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சிக்கிறோம், ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக படிக்கல ஷியா, நம்ம ஷியா சூழ உள்ள பிரதேசத்தில் வாழ்கிறோம். அப்போ அதனால் ஷியாக்களை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஷியாக்களை பற்றி நம்ம இன்றைக்கு என்ன தெரிஞ்சிக்கிறோம் சொல்லுங்க. அதாவது வரலாறு வேணாம், ஹிஸ்ட்ரி வேணாம். இப்போ ஷியாக்களை பற்றி நம்ம பார்க்குற ஷியாக்களை என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம், சஹாபாக்களை வந்து அவங்க விமர்சிக்கிறாங்க, சஹாபாக்களை அவர்கள் கடுமையாக என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள், காஃபிர் என்று சொல்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அதான் அந்த அஹ்லுஸ் சுன்னாவுக்கு மாற்றமாக ஓகே, அந்த அதனுடைய அந்த மாற்றங்களை பற்றி கேள்வி என்னென்னா, அந்த அது என்ன மாற்றங்கள் அப்படின்றது ஒன்று. பாரக்கல்லாஹு ஃபீக்.
இல்லை, அது வந்து நம்ம கொள்கையில் படிக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கொள்கையில் படிக்கிறதில்ல, நம்ம என்ன பார்க்குறோமோ அவங்கள்ட்ட. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஈக்குவலாக ரசூலாங்களை ரசூலாங்களுக்கு அதாவது அலி ஈக்குவலாக ரசூலாங்களையும் அலி ரலிலாம் ஒரே ஈக்குவலாக வைக்கிறாங்கன்றது நம்ம கொள்கையில் படிக்கிறது. நம்ம அவங்களோட வாய் இன்னும் கேட்கலையே. அப்போ அதனால் நான் கேட்குறேன், நம்ம என்ன பார்க்குறோம்ன்றதுல அது ஓகே. சஹாபாக்களை விமர்சிக்கிறாங்கன்ற நீங்கள் அப்படியா? சரி, 2 ஹசனைன் ஹுசைன், ரைட், அந்த பேர் வைக்கிறாங்க. தொழுகை முறையில் மாற்றம் என்னென்ன மாற்றம்? தொழுகை முறையில் அதான் அதானில் மாற்றம். அதானில் என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதானில் அலி இங்கே ஷியா ஏரியா பள்ளிகளில் அப்படி சொல்லுவாங்களா? அண்ணா அலியன் வலியுல்லா இங்கேயும் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பஹ்ரைன்ல இருக்குது. இல்லை, இங்கே இருக்குது. அப்படி தானே? இங்கே அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன அலியன் வலி அல்லா, வ அன்ன அலியன் வலியுல்லா, அலி வந்து வலி இறைவன். ரைட். வேறு ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணத்தை என்ன ஆஷூராவுடைய தினத்தில் அடித்து ரத்தம் வர வச்சு அது ஒரு கல் வைத்து என்னது தொழுதல். அவங்களோட பள்ளியிலையும் கல் வச்சு தானே செய்கிறாங்க, அப்படி தொழுகிறாங்க. அப்படி தானே? ரைட். எப்படி? அதான் கல் நெற்றி வந்து பூமியில் படக்கூடாது, கல் வச்சு தொழுகிறாங்க. வேற எப்படி? அதாவது துஹரை அசரையும் சேர்த்து மக்ரிபை இஷாவையும் சேர்த்து 3 நேரம் தொழுகிறது. வேற அதாவது எங்களுடைய ஜமாத்தோட தொழ மாட்டாங்க. இல்லை, அவங்க ஜமாத் தொழுவாங்க. அவங்களோட பள்ளியில் தொழுவாங்க, எங்களோட ஜமாத்தில் தொழ மாட்டாங்க. அப்படியா? அட்ஜஸ்ட் பண்ணி தொழுவாங்க. ரைட், ஓகே, அது உண்டு. வேற அத்தையாதுபுரம் என்ன செய்வாங்க? இப்படி இப்படி தொடையில தட்டிட்டு இப்போ சலாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, தக்பீர் கட்டுறதில்ல, கையை நேர விட்டுருவாங்க. சரி, வேற அடுத்து 12 இமாம்கள், 12 இமாம்களை அவர்கள் பின்பற்றார்கள். வேறு துஹரில் அசர்லாம் சத்தம் போட்டு ஓதுறாங்க. அதாவது ஒரு சிலருக்கு சில தகவல் தெரிஞ்சிக்கும் நேரடியாக பார்த்து, இன்னொரு சிலருக்கு அந்த தகவல் தெரியாமல் இருக்கும். அது ஷேர் ஆகிருந்தானே, அதனால தான் கேட்குறேன். சரியா? அப்போ எனக்கும் சில புதிய ப்ராக்டிக்கலாக பார்க்குற தகவல் தானே அது. நம்ம புக்கில் பார்க்குறது 2வது. நாங்கள் பெருநாள் தொழுகிறதுக்கு மாற்றோம், ஹஜ் பெருநாள். ரைட். அடுத்த நாள் அரஃபா தினவிட இப்போ 9 அல்ல, 10வது நாள் எங்கே போவாங்க? அரஃபால. அதான் நான் கேட்குறேன், 9வது நாள் இப்போ நம்ம அரஃபா போகணுமே, அந்த நாள் அவங்க அரஃபா போக மாட்டாங்க. அப்போ எங்கே இருப்பாங்க? மீனா. நாங்கள் போனப்புறம் அவங்க வருவாங்க. சரி, ரைட். ரமலான் நம்ம ஃபர்ஸ்ட் நாள், இப்போ நான் இன்றைக்கு ரமலான், நம்ம நோம்பு ஸ்டார்ட் ஆகிறோம், அவங்க ஸ்டார்ட் ஆக அடுத்த நாள். அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. இது பாருங்க, என்ன கேள்வி? இப்போ சியாக்களுக்கு தெரியாத கொள்கையை நம்ம சொல்லிடப்பட அவங்கள்ட்ட. என்ன கேள்விடா? அரஃபா தானே? ஓகே, சரி. அரஃபா நோம்பு பிடிப்பாங்களா? அதெல்லாம் இல்லை. இஃப்தார் வந்து ஒரு மகரிபு பிறகு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 5 மினிட்ஸ் ஆயிரும், 20 மினிட்ஸ் மாதிரி. ரைட், அது ஒரு தகவல். அதான் அவர் சொன்னார். ரைட், அதான் அவர் 1/2 மணி நேரத்துக்குள்ளே. ஆமாம், ரைட். நான் தான் 1 மணி நேரம்னு சொல்லிட்டேன். சரியா? ரைட்டு. அடுத்தது ஜும்மா இல்லை அவங்கள்ட்ட. எப்படி? இல்லை, எங்களுடைய ஜும்மா சொல்ல மாட்டாங்க. ஓகே, இல்லை அவர்களுக்கு ஜும்மா இருக்குதா இல்லையா?
அது இருக்குது. அதான் இப்போ நாங்கள் அவங்களோட ஜும்மா தொழுறது இல்லையே, அது மாதிரி அவங்க எங்களோட ஜும்மா தொழுறது இல்லை. அது ஓகே. ஜும்மா இருக்குதா இல்லையா? இருக்குது. தொழுறோம். அதான் ஜும்மா இருக்குது. அடுத்தது உதாரணமாக அது விரிவாக தான் சொல்லணும். என்ன அது? ஏன்னா இப்போ இது சுண்ணாக்களை புறக்கணிக்கிற கன்ஃபார்ம் அது என்ன அப்படின்றது ஒரு பட்டியல் வரணும். தாடி அவங்கள பெரிய மக்கள்லாம் தாடி வச்சுக்கிறாங்களே. அதாவது இப்படி தான் இப்போ பொதுமக்களில் சிலவங்க தாடி வைக்காமலாம் இருப்பாங்க, அது எல்லாரும் இருக்கும். கொள்கையாக செய்கிறாங்களா அப்படின்றது சரி. அது ஒரு தவறான தகவல். ஆனால் நான் சொல்கிறேன். அதான் சரி, ஓகே, அது உண்டு. அது நல்லா இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தினே நல்லது. அந்த தகவலை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். மக்காவை விட மதீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஒரு உண்மையான தகவல். 2 கபர் வழிபாடு அவர்கள்ட்ட பொதுவாக இந்த கபர் தர்கா வணக்கங்கள் தாராளமாக என்ன செய்யுது இருக்குது. அதை நம்ம இங்கே என்ன செய்கிறோம் பார்க்கலாம். ஆனால் இங்கே தர்கா வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. இல்லை எப்படி ரஜபு மாதத்தில் கொஞ்சம் விசேஷமாக இருப்பாங்க. ரைட். யூதர்களுக்கு கேட்டுக்கிறீங்க. அப்போ சரி, ஓகே, ரைட். ஒரு தகவல் மதீனால அது எங்கட மக்களுக்கு கொஞ்சம் ஓவராக தான் செய்கிறாங்க. அப்படி இல்லை, நான் அவங்கள ஸ்பெஷலாக அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இப்போ எங்களவங்களும் நிறைய செய்கிறாங்க. அது சரி, ஓகே. ஆலி அபு ஆலி சரி, ஓகே, ஹைர். இப்போ மசஹ் செய்வாங்க, கண்டிக்கிறீங்க அப்படி தானே? சரி. அதாவது உதவு செய்யும்போது வெறும் காலில் அவர்கள் மசஹ் செய்வார்கள். முக்கிய தகவல் வணங்கிட்டா. அது வெறும் காலில் அவர்கள் மசஹ் செய்வார்கள். வேறு எப்படி? அதை பிறையெல்லாம் பார்க்க முடிய பெருநாள். சரி. முத்தா திருமணம் அதில் அது ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு தெரியுமான்றது தான். இப்போ என்னடா, நான் இப்போ கொள்கை தான் படிக்க போகிறோம். யாராவது ஷியாக்கள் முத்தா திருமணம் செய்தார்கள்ட்டு கண்டவங்க பார்த்தவங்க இருக்கிறாங்கன்னா இல்லை கேட்டுக்கிறீங்க, கண்டிக்கிறீங்களா? இப்போ நானும் போய் கேட்டு தான் இருக்கிறேன். கேள்விப்பட்டிக்கிறீங்க. ஓகே, ரைட். சமா ரைட், ஹைர். இப்போ நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடும். ஷியா பற்றி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவ்வளோ தகவலை பார்த்தா நம்ம அடுத்த என்னது கதரியாக்களுக்கு போகிறது நல்ல போல இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா ஒரு 30க்கும் மேற்பட்ட தகவல் என்ன செஞ்சுக்கிறீங்க, சொல்லிக்கிறீங்க. இதுதான் ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அணுகிறதுல உள்ள பலன் இல்லைங்கிட்டா. இப்போ நீங்கள் ஒரு தகவல், ஆனால் நம்ம யாரும் பார்க்கல. அதான் இப்போ என்ன விஷயம்னா, அவங்க ஒரே இரவில் கூடுவாங்க. லைலத்து தஃபியான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அவர்கள் என்ன இந்த லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உறவு நடக்கும். அது அன்றைக்கு பிறக்கிற குழந்தை இதெல்லாம் நம்ம கேள்வி தான் பட்டிக்கிறோம், காணல. சரியா? அதனால் நம்ம சொல்கிறோம், நம்ம காண்ற சமுதாயம் அப்படின்ற ஒரு பகுதியை காண்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம காண்றதை மட்டும்தான் என்ன செய்யணும். நம்ம இல்லை காண்றதுல தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு அறிவு பலம் இருக்குது. ஏன்னா நம்ம கண்ணால் காண்றது வேற, கண்ணால் காணாமல் இருக்கிறதுலே முடிவெடுக்கலாம். அதெல்லாம் பிள்ளை இல்லை. நம்ம ஆய்வு செஞ்சு ஆதாரபூர்வமாக கிடைச்சா அது ஓகே. ஆனால் அது காண்றதுக்கு அடுத்த தரம் தான். இப்போ நம்ம இந்த கிழக்கு மாகாணத்தில் வாசிக்கிறதுனால அஹ்ஸா, கத்தீஃப், இந்த அவாமியா பகுதியில் நம்ம வரதுனால நம்மளுக்கு இந்த ப்ராக்டிக்கலான இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது தெரியுது. மதீனாவுக்கு ஒரு முறை 2 முறை வந்துட்டு போனவங்களுக்கு இது விளங்காது. மதீனாவில் தொடர்ந்து போகிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஒரு அறிவாகவே படும். இயல்பாக சொல்கிறீங்க நீங்கள். ஷியாக்களுடைய அக்கீதாக்கள் என்னென்னன்னு சொல்லி ஒரு பட்டியலாக சொல்லாமல் இயல்பாக சொல்கிறீங்க. எப்படி? இல்லை அவங்களுக்கு இப்போ சவுண்டு போகுது தானே? இல்லை, நான் இந்த ஓண்டா சொல்கிறேன். நான் பாடம் வரக்குள்ள எல்லாம் வந்துடும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டது ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுங்க. ப்ராக்டிக்கலாக பாடம் வர இடத்துல அந்த பட்டியல் நீங்கள் சொல்கிற எல்லா பட்டியலும் என்ன செஞ்சிடும், இன்ஷால்லா வந்துடும். அவங்க நோட் எடுத்துக்கொள்வாங்க இன்ஷால்லா. இப்போ இதில் என்னென்னா, நான் ஒவ்வொன்று அவங்க சொல்கிற டைமில் ரிப்பீட் பண்ணி தான் சொன்னேன்.
ஹைர். அடுத்து இதில் என்ன ஒரு மிக முக்கியமான அம்சம்னு சொன்னால், அந்த ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். ஈரானில் ஒரு கௌபா கட்டி தவாப் செய்கிற மாதிரி சொன்னது வந்து அது தவறு. சரியா? எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யாரும் கௌபா கட்டுறதுக்கான தைரியம் யாருக்கும் வரல. மலேசியாவில் புது கௌபா அப்படின்லாம் வந்துச்சு. அது என்னென்ன ஹஜ்ஜிக்கு போகிற டைமில் பயிற்சி கொடுக்குறதுக்கு செய்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் கட்டினமே ஒரு கௌபா உண்டு, வழங்கிட்டா. அது என்னது கட்டினோம்? கௌபா. அது என்னது? பயிற்சி கொடுக்கறதுக்கு செஞ்சது. சரியா? ஓ ரைட், ஓகே. அந்த இப்போ இந்த பாப் மூடிட்டோம். கர்பலாவுக்கு புனித பயணம் போகிறது ஹஜ்ஜை விட அவங்க ஒரு பிரதானமாக என்ன செய்வாங்க, கருதுவாங்க. அது உண்மை. அடுத்து என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், கௌபத்துல்லாண்டு கட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தவாஃபு செய்கிற சரியாக எப்போ வரும் நீங்கள் பாருங்கள், ஹஜ்ஜி மாதம் நெருங்கக்குள்ள தான் இந்த வீடியோலாம் பரவும். புதிய கௌபா ஈரானில் ஆரம்பித்து விட்டது அப்படின்னா அந்த வீடியோ திருப்பி போட்டு விட்டுப்போம். அந்த ப்ராக்டிஸ் என்னென்னா தவாஃப் செய்கிற இப்படி தான், இங்கே தான் ஹஜர் அஸ்வத் இருக்கும், இங்கே தான் என்னது ருக்குனுல் யமானி, அது இதுன்னு பயிற்சி எடுக்கிறதுக்குதே. அதுக்காக வேண்டி கௌபா கட்டி செய்கிறதே தவிர யாரும் புதிய கௌபா கட்டி அங்கே போவானான்னு சொல்லி எந்த மக்களையும் திருப்பலாம் இயலாது. அது எவ்வளோ பெரிய வழி தவறிய மக்களாக இருந்தாலும் சரி, கௌபா ஓகே இங்கே வந்தாச்சு, நீங்கள் மக்கா போனோட யார் போக அமைப்பான்? யார் போக அமைப்பான்னு கேட்குறேன். அதனால் அப்படி செஞ்சதுன்னு சொல்கிறது என்னது தவறு. அது பிழை. நம்ம யாராக இருந்தாலும் நம்ம தவறான தகவல் என்ன செய்யக்கூடாது, பரத்தக்கூடாது. இரண்டாவது லைலத்து தஃபியா. இந்த இரவு நேரத்தில் என்ன இப்படி ஒரு குறிப்பிட்ட அது மொஹரமில் தான் லைட்லாம் ஓஃப் பண்ணி போட்டு இப்படி என்னது மஹரம்கள் யார் எதெண்ட பார்க்காம ஆண் பெண் என்ற இதெல்லாம் இல்லாமல் தவறான உறவு நடக்கும், குழந்தை பிறக்கும்ன்றதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான ஆதாரம் என்னது அதுக்கு நம்ம காண முடியவில்லை. பேசுகிறாங்க அதுக்கான இது குரான் வருது, அந்த மாதிரி அதில் வருது இதில் வருதுன்ற நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கும் என்று சொல்லி இருந்தால் தௌபா செஞ்சு வராங்க தானே சுன்னாவுக்கு. அவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அஹ்சால இருந்து. அப்படின்டா எங்களுடைய நசபெல்லாம் நாங்கள் சந்தேகப்பட வேண்டி வரும். நாங்கள் யார், எங்களோட வாப்பா யார், இது ஒரு இப்படி ஒரு கொள்கையாக நாங்கள் இப்படி இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய நசப், எங்களை வாப்பா யார், எங்களோட வாப்பா யாருன்னா முழு சந்தேகம் எங்களுக்கு என்ன செய்யும், வந்துடும். நம்ம அஹ்லு சுன்னாவுக்கு தௌபா செஞ்சுட்டு வர யாரையும் என்ன செய்யலாம் இருக்கும், நம்ம உறுதிப்படுத்தி நம்ப இல்லாமல் இருக்கீங்க. இவர் ஒருவேளை அந்த முஹர்ரம் 10 நாளில் உண்டாயினவரான்னு சொல்லி தேவையில்லாத ஒரு சந்தேகம் என்ன செய்யும், வரும். தேவையில்லாத சந்தேகம் வருமானத்துக்கான இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள். அவர் என்ன சொல்கிறான்னு, நம்ம 20 வருஷங்களுக்கு மேலே நம்ம பிறந்து ஷியாவாக வளர்ந்துக்கணும், இப்படி ஒரு நிகழ்வை நம்ம என்ன செஞ்சதில்லை, எங்களுடைய பிரதேசத்தில் நம்ம கண்டதே இல்லை. இது அப்படி என்னது சொல்கிறாங்களே தவிர அப்படி எதுவும் கண்டதில்லைன்றாங்க. ஒருவேளை ஷியாக்களுடைய மூலாதார நூல்கள் இருக்குதே, அது வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, எதிரான மாதிரி இல்லை. அது முத்தாவுடைய பாடத்தில் நான் இப்போ சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு அது விளங்கும். இது அதை இப்படி ஒரு சப்ஜெக்டை வந்து ஆர்வமூட்டுற மாதிரி தான் இருக்குது. அதாவது மன் தமத்தா பிம்ரஅத்தின் ஃபகஅன்னமா தாஃபல் கஅபத 70 மர்ரா. யார் ஒரு இது அவங்களுடைய ஹதீஸ் நினைக்கிட்டா, யார் வந்து ஒரு பெண்ணோடு முத்தா செய்கிறாரோ அவர் 70 முறை தவாப் செஞ்சதுக்கு சமமாக. இப்போ இது வந்து அந்த லைலத்து தஃபியா என்று சொல்லக்கூடிய இதை நாளை தூண்டுற மாதிரிக்குதா என்ன குறைக்கிற மாதிரிக்குதா? இப்போ ஷியா பிரிவில் உள்ள சில தமிழ் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆதாரம் தெரிவிக்கிறான்னு கேட்குறாங்க. அப்படின்னா உனக்கு இதெல்லாம் வாதிக்கிறதுக்கு திராணி இல்லை. எது இந்த 70 முறை தவாப் செய்கிறத வாதிக்க திராணி இல்லை. யார் ஒரு பெண்ணோடு முத்தா செய்து விட்டு குளிக்கிறாரோ அந்த நேரத்தில் வழிகிற ஒவ்வொரு துளியாலும் தண்ணீர் குளிக்கிற தண்ணிக்கு அதாலையும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லா தரஜாக்களும் உயர்த்தப்படும்னு நீ எழுதிக்கிறியா இல்லையா? இதை பேசுகிறதுக்கு திராணி இல்லை. லைலத்து தஃபியா என்று சொல்லிட்டோமா நாம். சொன்னதுனால என்ன செய்கிறாங்க, கட்டுமையான விமர்சனம். என்னமோ எல்லா விஷயத்துலையும் அவங்க அந்த சொன்ன ஆதாரப்படி தான் எல்லாம் பேசுகிற மாதிரி. இதை பேசுங்கன்னா இந்த செக்ஷனுக்கு வாரதில்லை. நாங்கள் நம்புகிற மாதிரி உங்களுடைய மூலாதாரங்கள் இருக்குதா, நம்பாத மாதிரி இருக்குதா உங்களோட செயல்பாடுக்கு? உங்களை பற்றி ஒரு செய்தி வருது, இப்படி லைலத்து தஃபியான்னு ஒரு பகுதி இருக்குது, தஃபியான்னு சொல்ல தஃபி லம்பான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறது. நீங்கள் செய்கிறத நம்புகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய மூலாதாரங்கள் இருக்குதா, எதிர்க்கிற மாதிரி இருக்குதா? நம்புகிற மாதிரி இருக்குது. இன்றைய இப்போ கரண்ட்லி ஈரானில் இதை அனுமதித்து பப்ளிக்காக என்ன செய்ய நடக்குது. இப்படி நடக்கிற டைமில் நீங்களே புத்தகம் போடுற நேரத்தில், இதை மாதிரியான தெளிவாக இருக்கிற நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் என்னது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்தால் யாரும் நம்பத்தான் செய்வாங்க. பிரபல்யமாக இதனை செய்து பேசப்படுது. சில நேரங்களில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சுன்னி மக்கள்கிட்ட படித்த மக்கள்கிட்ட கேட்குற நேரத்தில் இப்படியான நிகழ்வுகளை நம்ம காண்றோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நிகழ்வுகளை காண்றோம். உண்மை எழுத்து ரீதியாக இது வந்து ப்ரூஃப் பண்ணுற அமைப்பில்
அவர்களுடைய மூலாதாரங்களை நேரடியாக இப்படி ஒரு டேட்டு போட்டு அது போட்டு இல்லை தான், நிச்சயமாக இல்லை தான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நிரூபிக்க முடியாது என்பதற்காக அது இல்லைன்னு சொல்லிட மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது வேறு, அது இல்லைன்றது வேறு. நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது வேறு, அது இல்லை என்றது வேறு. நிரூபிக்க முடியாமல் நமக்கு இருக்கும், நிரூபிக்க முடியாட்டி அதான் சட்டம், நிரூபிக்க முடியாட்டி அதான் சட்டம், இல்லை என்றதான் சட்டம். ஆனால் உண்மையிலே அது இல்லையானா இல்லை, அது அவருடைய சந்தேகங்களை பொறுத்துள்ள விஷயம். அது அவர்களுக்கு உள்ள தனியான ஆதாரத்தை பொறுத்துள்ள ஒரு விஷயம். அது அவருடைய உள்ளத்தில் கடுமையான ஒரு பலமான ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு தோன்றிருக்கலாம், இது ப்ரூவ்ட், எனக்கு தெரிவாகனது, இது தெரிஞ்ச ஒரு விஷயம் என்றது அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், அவருக்கு உறுதியாயிருக்கும். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஷியாக்கள் மீது செய்யப்படுற விமர்சனத்தை அவர்கள் என்னதான் இல்லைன்னு சொல்லிவிட்டாலும் சரி, எங்களால் எழுத்து வடிவில் அது நிரூபிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, இது இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற அமைப்பில் தான் உங்களுடைய மூலாதாரங்கள்லாம் என்ன செய்து இருக்குது. இதுதான் எங்களுடைய வாதம் இந்த இடத்துல. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள போகிறது ஷியாக்களுடைய வரலாறு சம்பந்தமாக. இந்த டைம் 2 எத்தனை மணி வரைக்கும், 2:30 வரைக்கும், அப்படி தானே, 2:30 வரைக்கும், ரைட். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைய தெரிஞ்சு கொள்ள போகிறது வரலாறு, அவர்களுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஷியா அப்படின்னா என்ன கருத்து, குழு, ஆதரவாளர் குழு. ஆதரவாளர் குழு என்றது தான் ஷியா அப்படி என்று சொல்கிற அர்த்தம். ஷியாத்து அலி, ஷியாத்து அலி என்ன, அலியின் ஆதரவாளர்கள். ஷியாத்து அலி, அலியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த குர்ஆன் என்ன செய்கிறான், யூஸ் பண்ணுறான். ஹாதா மின் ஷியாத்திஹி வஹாதா மின் அதுவி. அந்த எகிப்தில் ஒரு மனிதர் ஹெல்ப் கேட்குறாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட, அந்த நேரத்தில் சொல்கிறான் ஹாதா மின் ஷியாத்தி, இவர் அவருடைய ஷியாவில் உள்ளவர். அப்படின்னா என்ன, அவருடைய குழுவில் உள்ளவர், இவர் அவருடைய எதிரி குழுவில் உள்ளவர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷியான்னு சொல்கிறான். அதே போல் குர்ஆனில், அதாவது வலா தகூனு மினல் முஷ்ரிகீன மினல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியஅன், நீங்கள் அதாவது பிரிந்து போய் தங்களுக்குள்ள பல குழுக்களாக ஆகிய காவிர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், முஷ்ரிக்களில் ஆகிவிடாதீர்கள் என்ற அந்த குழுக்கள் என்ற வார்த்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது குர்ஆனில் ஷியான். அப்போ ஷியா என்று சொல்கிற ஆதரவாளர் குழு என்றது அந்த சொல்லு தவறான ஒரு சொல்லு அல்ல, அந்த சொல்லு ஹவாரிஜ் என்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல, அதே மாதிரி இந்த ஷியா என்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல. இப்போ பிரச்சனை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு வச்சுக்கிற பேர், அது அவர்களை அடையாளப்படுத்த வச்சுக்கிற பேர் ஷியாக்கள் என்ற பேர். ஷியாக்கள் என்று நம்ம இப்போ சொல்கிற நேரத்தில் அதில் உள்ள எல்லா பிரிவையும் என்ன செய்யும், குறிக்கும். ஷியா அப்படி என்று சொன்னால் ஷியாக்களுக்குள்ள ஷியாக்களை அங்கீகரிக்காத சில பிரிவுகள் இருக்குமே, இவன் ஷியா அல்ல அப்படி ஒன்று ஷியாக்களை தள்ளுவாங்களே, அவங்களும் என்ன செய்வாங்க, எப்படி முஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் காதியானையும் முஸ்லீமாக பார்ப்பாங்களோ, ஷியால ராஃபிதாக்களையும் முஸ்லீமாக பார்ப்பாங்களோ, அது மாதிரி நாங்களே என்ன செய்வோம், அவர்களை ஷியானா ஷியா தான், அந்த பிரிவுக்குள்ளே உள்ளவர்கள் தான் என்று தான் நம்ம பார்ப்போம். ரைட். ஷியாக்கள் அவருடைய தோற்றம் எந்த காலத்தில் ஆரம்பிக்குது, அலியோட காலத்தில் உத்தியோகபூர்வமாக, உஸ்மான் ரதிலான காலத்தில் தான் அதனுடைய தம்ஹீத், அதுக்கான அதாவது கிரவுண்ட் வேலைகளை என்ன செஞ்சது, நடந்தது. அதுதான் உஸ்மான் ரதியுல்லாஹ்வுக்கு எதிராக சிந்தனை வளர்த்தவர்களில் மிக முக்கியமான பங்களிப்பு முக்கியமான ஒருத்தருக்கு இருந்துச்சு, அப்துல்லாஹ் இப்னு சபா. அப்துல்லாஹ் இப்னு சபா, இப்னு சபா அப்படின்னு சொல்வார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி. அப்துல்லா இப்னு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி. அப்போ அப்துல்லா இப்னு சபா தான் இதை தசீஸ் பண்ணுறான், உஸ்மான் ரலி அவங்களுக்கு எதிரான அந்த சிந்தனைகளை உருவாக்கி அப்துல்லா இப்னு சபா என்ன செய்கிறான், இதை பண்ணுறான். இந்த அப்துல்லா இப்னு சபா பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இன்றைய காலப்பகுதியில் இவருடைய ஹக்கீக்கத்தை பற்றி, அதாவது இவருடைய இருப்பை பற்றி பல விமர்சனங்களை வரலாற்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நோக்கத்தில் உருவாக்குறாங்க. ஒரு சிலர் அப்துல்லா இப்னு சபா ஹியால், ஒரு வெறும் கற்பனை, அப்படி ஒருவர் வரலாற்றில் என்ன செய்யலை, இருக்கல்ல, இது ஷியா சுன்னா பிரிவை ஏற்படுத்துவதற்காக அப்துல்லா இப்னு சபா என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் செய்து அது இல்லை இடத்துக்கு புத்தகமெல்லாம் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. ஷியாக்களும் என்ன சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல்லா இப்னு சபான்ற ஒருத்தனை என்ன செய்யலை, வரலாற்றில் இருக்கல்ல எங்கள் மீது. ஏன்னா அப்துல்லா இப்னு சபா அசல்ல யூதன், அப்துல்லா இப்னு சபா அசல்ல யூதன். அப்போ யூத கொள்கை தான் ஷியா கொள்கையுடைய என்னது, அதாவது மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்பதனால அப்துல்லா இப்னு சபான்ற ஒத்தனை இருக்கல அப்படின்றதுக்காக சொல்லுவார்கள். இதை ஒரு குறிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இரண்டாவது, அப்துல்லா இப்னு சபா இருந்தார்
என்பதை நிரூபிக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஆய்வாளர்கள். அப்துல்லா இப்னு சபா ஹகீகத்துன் லா ஹியால் என்ற ஒரு புத்தகம் வந்துச்சு. அப்துல்லா இப்னு சபா வந்து ஹகீகா, யதார்த்தம், உண்மை, கற்பனை கிடையாது என்பதை ஷியாக்களுடைய நூல்களில் இருந்தே நிரூபித்த புத்தகம். ஷியாக்களுடைய நூல்கள் இருந்தே நிரூபித்த புத்தகம். ஷியாக்கள் வந்து எப்படி என்று சொன்னால், இல்லைன்னு எதெல்லாம் மறுக்கிறாங்களோ அதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெளிவாக வெளியே விளங்குற அளவுக்கு தான் அந்த குரூப் இருக்குது. இப்போ மறைச்சா இல்லைன்னு அப்படி இல்லை. பெரும்பாலும் 99% அவர்கள் மிக தெளிவாக அவங்களோட புத்தகங்கள், அவங்களோட வழிகேடுகளை தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இதனால் புர்ஹான் அதை கொண்டு வந்தது காரணம் அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கிதாபை கொண்டு வந்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு சரியா. இந்த புத்தகம் என்ன என்று சொன்னால், அதாவது புர்ஹான் என்ற இணையதளம், அதாவது alburhan.com, இதில் நீங்கள் போனீங்கன்னா alburhan.com மிக முக்கியமான ஒரு இணையதளம். தெளிவாக அவர்களுடைய புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து போடுவாங்க. இந்த புத்தகம் ஸ்கேன், எல்லாமே ஸ்கேன் பேப்பரை வச்சு அடித்தது. அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் பிரட்டினீங்கன்னு சொன்னால் அவங்களோட புக் என்ன செஞ்சிருக்கும், இல்லை ஸ்கேன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு பக்கத்திலையும் ஆதாரம் வந்து என்ன செஞ்சு ஹைலைட் பண்ணப்பட்டு அவங்களுடைய புக்கிலேருந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த புக்குடைய முன் அட்டை எப்படி இருக்கும், அந்த புக்குடைய பகுதி என்ன இருக்கும், அவங்களுடைய எழுத்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அப்படி என்ன செஞ்சிருக்கும், போடப்பட்டிருக்கும். இந்த புக்கு அப்படி டோட்டல் புக்கும் அப்படி தான். இந்த டோட்டல் புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன அவர்களுடைய அந்த புக்கில் இருந்து பிரதி எடுத்த புத்தகம் தான் இதெல்லாம். இந்த புக்கை அப்படி போட்டு இலவசமாக கொடுத்தாங்க. நம்மளுக்கு இலவசமாக தான் வந்து சொல்லிக்கிட்டா இலவசமாக தான் கொடுத்தேன். இப்போ கட்டுக்கதையெல்லாம் சொல்ல இல்லாத, நீ இதில் பக்கம் போட்டிருக்கி, பாகம் போட்டிருக்கி, மட்டுமல்ல ஸ்கேன் பேஜ் என்னது போட்டிருக்கி, ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு. புக்குடைய கவர் உனக்கு தெரியாட்டி புக்குடைய அந்த முன்பக்கம், உதாரணமாக புக்குடைய முன்னட்டை எப்படி இருக்கும், இந்த இது அந்த புக்கு என்ன செஞ்சுக்கிது போடப்பட்டு ஒவ்வொருடைய புக்குடைய முன்னட்டை எந்த பக்கத்தை எடுத்தாலும் சரி, இதில் எந்த பகுதி வழிகேடுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்கு அண்டர்லைன் பண்ணிப்பாங்க. வழங்கிட்டா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதே போல் இந்த புத்தகம் வந்து இப்போ இது வந்து புர்ஹான் என்ற இணையதளத்தால் போட்டது, உங்களுக்கு ஃப்ரீயாலாம் என்ன செய்யலாம் எடுக்கலாம். இன்னும் புர்ஹான் வெப்சைட்டில் அது அப்படியே இருக்குது. இந்த புத்தகம் வந்து அகாயிது ஷியா அல் இஸ்னை அஷரியா சுஆல் வ ஜவாப்னு இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அஷத்ரிட இந்த நூல் வந்து, அதாவது ஒரு நல்ல ஒரு நூல், இலவசமாக இதுவும் கொடுத்தாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நவீன ஷியாக்களை பற்றிய கேள்விகள் என்ன செய்யுது அப்படியே. ஏன்னா ஷியாக்கள் ஒரு இன்றைக்கு சில சுன்னிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பழைய கால ஷியா தான், அப்படி இந்த கால ஷியாக்கள் என்னது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது சரியா. இப்போ என்னடா ஒரு 3-4 பிரதிக்கின்ற. இப்போ இதில் வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக, இது ரெண்டு நான் சொன்னதுக்கான இதுதான் புத்தகம் இல்லை, மாஷா அல்லாஹ் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி, அதாவது அவங்க கௌமுன் மக்ஷூஃப், அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் மிக தெளிவாக என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சமூகம். சும்மா எல்லாம் இல்லை, மிக தெளிவாக, ஆனால் இல்லாத மாதிரியே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதனால தான் அந்த சமுதாயம் தக்கியா என்கின்ற ஒன்றை உருவாக்கினாங்க. தக்கியாண்ட என்ன, அதாவது மறைச்சிக்கிறது, அதை மறைச்சிக்க. அதுக்கும் குர்ஆன் சுன்னால நிறைய ஆதாரம் சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லா ஆதாரம் கொண்டு வரும் தக்கியாவுக்கு. அப்போ தக்கியா ஆதாரம் வச்சுக்கிறதுக்கான காரணம், இந்த மாதிரி நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா இதான் வழி. தெரியாது, அப்படியா தெரியாதுன்னா முடிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை முடிஞ்சு தானே. அந்த மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு சபா தான் இந்த சிந்தனையை என்ன செய்கிறான், விதைக்கிறான். இந்த சிந்தனை என்னது விதைக்கிறான் என்றதுக்கான ஒரு சில ஆதாரங்களை நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் சொல்கிறேன். இப்போ அப்துல்லா இப்னு சபாவில் தான் இது உருவாகுதா. அப்துல்லா இப்னு சபா என்ன செய்கிறான், முதல் ஃபர்ஸ்ட் வேலை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை உருவாக்கினது. இரண்டாவது வேலை அப்துல்லா இப்னு சபா, அதாவது ஒரு சமுதாயத்தை தூண்டுதல் வேலைகளை செஞ்சு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முடித்ததோட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எப்படி நல்ல மக்கள், அடுத்தது அலி ரதியல்லாஹு தகுதி, சந்தேகமே இல்லை, அலி ரதியல்லாஹு தான் ஹலீஃபா, நல்ல மக்கள் எப்படி முழுமையான ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்குள்ள இந்திமாஜாகி, அதாவது புகுந்து தங்களுடைய எஜெண்டாவை செய்கிறதுக்கான வேலையை உருவாக்கினவன் யார், அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபாவுடைய விஷயத்தில் அலி ரதியல்லாஹு பராமுகமாக இருந்தார்கள் என்றா இல்லை, முழு கவனமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ரசூல். அதாவது அப்துல்லா இப்னு சபா வந்து இன்னல்லாஹ ஹல்ல ஃபி அலி, அலியில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இறங்கிட்டான்னு சொன்ன இந்த குஃப்ரை சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து நெருப்பால மரண தண்டனை என்ன செஞ்சார், ஒரு கூட்டத்துக்கு, இதை சொன்ன கூட்டத்துக்கு கொடுத்தாரு. அதுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அப்போ தான் சொன்னாங்க, நானாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், நெருப்பால தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நெருப்பு அல்லாஹ்வுடைய
அதாவது உரிமைக்குரியது. அல்லாஹு தாலா தான் நெருப்பால தண்டனை கொடுக்கிறதே தவிர மனிதர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த தண்டனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் நாங்கள் சொன்னார்கள். அப்போ அந்த அளவுக்கு அலிதான் கண்டிச்சிக்கிறாங்க. ஆதரவாளர்களை கண்டிக்கிறேன் எப்படி கண்டிக்கணும், சும்மா சாதாரணமாக வேறு மாதிரி கண்டித்து அப்படி விட்டுருக்கணும், அப்படி செய்யல அவர். அப்போ அவர் வந்து மிக விரோதமாக இருந்தார். இவர்களுடைய சதித்திட்டங்கள் உள்ளால நடந்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு மிக கவனமாக இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நல்ல மக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு மோசமான குரூப் தான் இவர் ஆட்சிக்கே கொண்டு வந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ஆக்கினாங்க. அப்படி இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக நேர்மையாக இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது நல்ல அதாவது மக்கள் தான். ஆனால் உள்ள இவர்களுடைய எஜெண்டா என்ன செஞ்சது, வேலை செய்து என்பதா உண்மை. இப்போ அடுத்த விஷயம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, முதல் சப்ஜெக்டை பாருங்க, அலிதான் முதல் ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டியவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஷியாக்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இதாக இருந்தது. இது வந்து ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கருத்தில் உள்ளவர்களை குஃபுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எது, அலி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், அதுக்கு பிறகு தான் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு வந்துருக்கணும் என்று சொன்னால் பிழை, தவறான நிலைப்பாடு. ஆனால் இவர்களை நம்ம இஸ்லாத்துட்டு வெளியே போடுறதுக்கோ குஃப்ருன்னு சொல்கிறதுக்கோ எதுவும் அல்ல. அடுத்த ஸ்டெப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசி, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வசி, வாவ் சாதியா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசி அப்படின்னா நபி அவர்களால் வசியத்து செய்யப்பட்டவர் அடுத்த கலீஃபாவாக. நபி அவர்களால் அடுத்தது அலிதான் என்று சொல்லி வசியத்து செய்யப்பட்டவர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அடுத்த அதாவது இதெல்லாம் ஸ்டெப்பாக உருவாக்கினான்னு சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் எப்படி விதைக்கப்பட்டதுன்னு சொல்ல வர. ரைட், 2. மூன்றாவது என்ன, அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன உருவாக்குறாங்கடா, அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள், பறிச்சிட்டாங்க. இது அடுத்தது பறிச்சிட்டாங்கன்றதோட அடுத்த ஸ்டெப் என்ன, காபிர்கள், அவர்கள் லானத்துக்குரியவர்கள், காபிர்கள் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான எல்லா வேலையையும் அப்துல்லா இப்னு சபாவே என்ன செய்கிறான், உருவாக்குறான். அப்துல்லா இப்னு சபாவே உருவாக்குறான். இந்த இப்படி டெவலப் பண்ணிட்டு போகிற டைமில் தான் அவர் என்ன சொன்னார், அலியில் அல்லாவே வந்துட்டான், அலியில் அல்லாவே வந்துட்டான்ற வார்த்தை சொல்கிறதுக்கு இது என்ன செய்யுது, காரணமாக அமைஞ்சது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ அப்துல்லா இப்னு சபா உடைய இடம் இதுதான். அப்துல்லா இப்னு சபா இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை என்ன செய்கிறான், உருவாக்குறான். இப்போ இது பாருங்க, அதாவது அவர்கள் அப்துல்லா இப்னு சபாவுடைய விஷயத்தில் அவர்களே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாருங்க. அதாவது இந்த நூல் வந்து இஹ்திலாஃபு ஷியா அல் அலவியா அப்படி என்று சொல்லி ஹசன் இப்னு மூசா அப்படி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய 3வது நூற்றாண்டு அறிஞர், ஹசன் இப்னு மூசா என்று சொல்லப்படக்கூடிய 3வது நூற்றாவது அறிஞர் வந்து அவருடைய நூலில் சொல்கிறாரு, அதாவது சபஇயா என்று ஒரு பிரிவினர் உருவாகினார்கள். நாம் அதை ஷியான்னு சொல்கிறோம், நாங்கள் அதை ஷியான்னு சொல்கிறோம். அவர் எப்படி சொல்கிறாரு, சபஇயான்னு உருவாகினா. முதல்ல என்ன ஏற்றுக்கொள்கிறார், அப்துல்லா இப்னு சபான்ற ஒருத்தர் இருந்தா, அவங்களோட நூலில் சொல்கிறதா, வகான மிம்மன் அபஹர தஅன அலா அபி பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ ஸஹாபா வ தபர்ரஅ மின்ஹும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் சொன்னால், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி சஹாபாக்களை பகிரங்கமாக விமர்சித்தவர். அதே போல வகால இன்ன அலியன் அமரஹு பிதாலிக், அலிதான் இப்படி ஏவினார் என்றும் சொன்னவர், இந்த மாதிரி செய்ய சொல்லி அலிதான் ஏவினார்னு சொன்னவர். ஃபஅகதஹு அலியுன், அலி அவரை எடுத்து ஃபஸஅலஹு அன் கௌலிஹி ஹாதா, இதை பற்றி என்ன இப்படி சொல்கிறீங்களா, நீங்கள் நான் சொன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஆமண்டார். ஃபஅமர பிகத்லிஹி, அலி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார். யாருக்கு, அப்துல்லா இப்னு சபாவுக்கு அலி மரண தண்டனை கொடுத்தார். இப்போ இவங்க இப்போ சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குது, நாம் சொல்கிற மாதிரி இருக்குதா, இல்லை இது நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு இந்த வேலையை யார் செய்கிறாங்க, இவர் சொல்கிற அப்துல்லா இப்னு சபாவுடைய வேலையை இன்றைக்கு யார் செஞ்சுட்டிருக்கிறாங்க, இவங்க தான் என்ன செய்கிறாங்க, செஞ்சுட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படியே தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அவருடைய நூலில் அப்துல்லா இப்னு சபா தான் இந்த வேலையை செஞ்சால் அலி ரலியல்லாஹு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான், இப்படி என்று தெளிவாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தொடர்ந்து சொல்கிற நேரத்தில், அதாவது அதிகமான அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தோழர்கள் சொல்கிறாங்க, அண்ணா அப்துல்லா இப்னு சபா கான யஹூதியன் ஃப அஸ்லம, அப்துல்லா இப்னு சபா யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட், அவங்க தான் சொல்கிறாங்க இதெல்லாம். வாலா அலியன், அலியோடு சகவாசம் வைத்துக்கொண்டு வக்கான யகூல் வஹு அலா யஹூதியத்திஹி ஃபி யூஷா இப்னு நூன் பஅத மூசா பிஹாதிஹில் மகாலா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யூஷா பின் நூன் வந்தார், அவர் விஷயத்திலும் இப்படி தான் சொல்லி கண்டிருந்தார். அல்லாஹ் தான் என்ன செஞ்சா, அவருடைய உடம்புல இறங்கினாண்டெல்லாம் அவர் சொல்லி கண்டிருந்தார். இஸ்லாத்துக்கு பிறகு, இஸ்லாத்து வந்த பிறகு ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு அலிக்கு இந்த வேலையை என்ன செய்கிறார், இப்போ அவர்
செய்து கொண்டிருக்கிறார். வஹுவ அவ்வலு மன் ஷஹரல் கௌல பி ஃபர்து இமாமத்தி அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் இமாமாக வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலாவது சொன்னவர் அப்துல்லா இப்னு சபா. பாருங்க, அவர்கள் சொல்றது சரியா? அதான் சொன்னேன், கௌமுன் மக்ஷூஃப் அண்டு, அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை அவங்களே என்ன செஞ்சுப்பாங்க, நிறைய எழுதியிருப்பார்கள். வ அத்ஹரல் பராஅத மின் அதாஹி வ காஷஃப முகாலிஃபிஹி, அப்படி என்று சொல்லி இந்த மாதிரியான, அதாவது இதனால் அவரே சொல்றாரு, ஃபமின் ஹுனாக், இதனால தான் காலமன் ஹாலஃப ஷியா, ஷியாக்களோடு முரண்பட்டவர்கள் சொல்கிறார்களாம், இன்ன அஸ்லத் தஷய்யு வர் ரஃப்த் மஅஹூது மினல் யஹூதியா. ஷியாக்களோடு முரண்பட்டவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், இந்த ஷியா கொள்கை என்பது யூதர்கள்ட்டிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அவர்கள் சொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவர்களே என்னது எழுதிக்கிறாங்க. இவருக்கு சொல்றது சரியா இல்லையா? இந்த அதாவது இந்த நூல் எது அப்படி என்று சொன்னால் அதே நூல் தான், அதாவது இஹ்திலாஃபு ஷியா அப்படி என்ற நூல், ஃபிரகு ஷியா விளங்கிட்டா என்ற நூலில் இந்த ஹசன் இப்னு மூசா என்ற அறிஞர் என்ன செய்கிறாரு சொல்லுவதை நம்ம என்ன செய்யறோம், ஷியா அறிஞர், 3ஆம் நூற்றாண்டுடைய ஷியா அறிஞர். அப்போ தெளிவாக என்ன விளங்குது, ஷியாக்கள் இதை அதாவது தெளிவாக அவர்களது நூலிலேயே இந்த சபஇயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நூலுடைய ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்ட். என்னன்னு சொன்னால் தெளிவான ஆதாரங்கள் அவர்களுடைய நூலில் என்ன செஞ்சிருக்கும், எடுத்து எழுதப்பட்டிருக்கும். அப்போ இதில் எனவே அப்துல்லா இப்னு சபாவுடைய கொள்கை தான் இதென்று அவர் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறார், அவருடைய நூலில் அவரே சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு இதனால தான் அவங்களுக்கு சபையானு பேரும் சூட்டிட்டு ஷியாக்களுக்கு முரண்பட்டோம், இதனால தான் நம்ம யூதத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கண்டா. ஆனால் உண்மை என்னண்டா, பதுலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்திர் ராஃபிதா லில் யஹூத், யூதர்களுக்கு ஷியாக்கள் எப்படியெல்லாம் கொள்கை ரீதியாக உடன்பாடானவர்கள் என்று 2 பாகம் புக்கு போட்டாங்க. எத்தனை பாகம்? 2 பாகம். அக்கீதா தொடக்கம் இபாதத்து வரைக்கும் எப்படியெல்லாம் ஷியாக்கள் யூதர்களோடு என்ன செய்கிறாங்க, உடன்படுகிறார்கள் என்பதற்கு மிக தெளிவான இது என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இன்னொன்று புரிஞ்சுக்கிறோம், ஷியாக்களோடு அவர்கள் இருக்கிற மாதிரி போகிற மாதிரி வார மாதிரி ஃபோட்டோக்கள் எல்லாமே இஸ்ரேலில் நடக்கிறதில்ல, ஈரானில் யூதர்கள் இருக்கிறாங்களே, ஈரானில் அஸ்பஹான் என்னது யூதர்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, தஜ்ஜாலை ஃபாலோ பண்ணுற யூதர்கள் அந்த அஸ்பஹான்லேருந்து தான் வருவாங்கன்னு சொல்லி, அஸ்பஹான்ல இருந்தால் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனவே இந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களோடு ஆட்சியாளர் அமர்கின்ற அந்த ஃபோட்டோக்கள் தான் பெரும்பாலும் என்ன செய்யும், அதில் இருக்கும். அதே போல் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் யூதர்களோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்ற அந்த ஃபோட்டோவெல்லாம் பெரும்பாலும் ஈரான் யூதர்கள் தான் என்னது அதில் வருமே தவிர இஸ்ரேல் யூதர்களோடு உட்கார்ந்தாங்கண்டு அந்த மாதிரி நடந்தாங்கன்றதான் என்னது தவறான ஒரு பிரச்சாரம். நம்ம எதை சொன்னாலும் சரியாக என்ன செஞ்சுக்கிறோம், அதில் அது எது உண்மை எது போய் அதை நம்ம நேர்மையாக என்ன செய்யணும், இருக்கணும். ரைட். இப்போ எனவே இதுதான் அவர்களுடைய ஆரம்பம், அப்துல்லா இப்னு சபாவுடைய சிந்தனை பிரிவு தான் ஆரம்பம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதில் இறுதியான பகுதி என்னன்னு சொன்னால், இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட மிக பிரதானமான கொள்கை இமாமியத். முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன், ஹுசைன், அப்போ எத்தனை பேர், 3 பேர். அதுக்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி, அதாவது ஜெயினுல் ஆபிதீன் சொல்லுவோமே, ஜெயினுல் ஆபிதீன். இப்படி அதாவது அப்புறம் முஹம்மது, அப்புறம் ஜாஃபர், அப்படி என்ன செய்யும், ஒரு பகுதியாக என்ன செய்யும் போகும். அப்போ மொத்தம் 12 இமாம்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள். உலகத்தில் இப்படி ஒரு புத்திக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கொள்கை என்ன செய்யாது, இருக்காது. உலகம் 2000 வருஷமும் போகலாம், 12 பேர் தான் உலகத்தை ஆளுவாங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது. ஆனால் இவங்க தான் தலைமைத்துவ கோட்பாடை சொன்னவங்களா பாருங்க. இப்போ என்ன அந்த 12 இமாம்கள், இப்போ எங்களுக்கு முதலாவது தெரியும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் இல்லாமல் அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி, அது லேசி ஞாபகம் வச்சுக்கலாம், அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி. அலிக்கு பிறகு முஹம்மதை தான் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், பாக்கீர் என்றுவோம். இதில் வச்சு தான் நம்மளுக்கெல்லாம் பாக்கர் பேர்லாம் என்ன செஞ்சது வந்தது, விளங்கிட்டா. அவர்கள்லாம் நல்ல மக்கள், இதில் சொல்லப்படுற எல்லாருமே என்ன நல்ல மக்கள். அதில் பாக்கர்னு பேர் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த பேர் தான் கூட வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதாவது அடுத்தது பாக்கர், அதாவது அலியுடைய மகன். எந்த அலி? அலியோட பேரன் அலிக்கிறாரு, அவருடைய மகன் முகமது. அதுக்கு பிறகு ஜாஃபர், அடுத்து என்னப்பா ஜவுஃபர் சாதிக் அதுலேருந்து வந்தது தான் ஜவுஃபர் சாதிக். என்ன 6வது, ஏன்னா அவருடைய பட்ட பேர் சாதிக், சிறப்பு பேர், விளங்கிட்டா. அப்போ ஜாஃபர் சாதிக் அவர் பெரியோர் இமாம், அதில் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. அடுத்த 7வது ஜாஃபருக்கு 2 மகன், ஒன்று மூசா, 2வது இஸ்மாயில். அந்த ஜாஃபருக்கு 2 மகன், ஒன்று மூசா, இன்னொன்று இஸ்மாயில். மூசா யாரு? வளமையாக மூசா மூத்தவர் தான். அப்போ என்ன ஹலீஃபாவாக இருக்கணும் என்று சொன்னவங்க தான் இன்றைக்கு ஈரானில் உள்ளவர்கள். அதனால தான் அவர்களுக்கு இன்னொரு பேர் மூசவி. என்ன பேர்? என்ன மூசவி இல்லை, தம்பி தான் வந்திருக்கணும். ஜவுஃபருக்கு இன்னொரு மகன்,
அவருக்கு இன்னொரு மகன், அதனால் தம்பி தான் வந்திருக்கணும் அப்படி என்று சொன்னது இஸ்மாயில். அவங்க தான் இஸ்மாயிலியாக்கள். இஸ்மாயிலியாவுடைய அப்படி வந்து 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 முஸ்தாலியா அப்புறம் நிசாரியா ரெண்டு பிரிவாக பிரியுது. இஸ்மாயிலியா பாருங்க, இஸ்மாயிலி இது உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம், இஸ்மாயிலியா ரெண்டு பிரிவாக பிரியுது. முதலாவது இஸ்மாயிலியா ஒரு பிரிவு, அது விளங்கிட்டு தானே, இஸ்மாயிலியா ஒரு பிரிவு, அது ரெண்டு பிரிவாக பிரியுது. என்ன, அதாவது நிசாரியா முஸ்தாலியான்னு சொல்லி. முஸ்தாலியா ரெண்டு பிரிவாக பிரிவு, தாவூதியா சுலைமானியா, அதான் தாவூதி போரான்னு சொல்கிறோம். நாம் வந்து நம்ம குஜராத்தில் அங்கே இங்கே இருக்கிற போரா என்று சொன்னால் அதாவது வியாபாரிகள், பஹராண்டா பஹரா வியாபாரிகள். இன்றைக்கு 50 தலைவர், அவங்களோட 50 புர்ஹானுதீன் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்தவர் தான். அப்போ இப்போ 50 தலைவர் இருக்கிறாரு. இவங்க எதில் வந்தவங்கன்னா அந்த 7வது மூசாவா இஸ்மாயிலா என்று இஸ்மாயிலியா குரூப் பிரியுமே, ஈரானுக்கு மூசவி, மற்ற பக்கத்தில் இஸ்மாயிலியா என்ன செய்யுது அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த இஸ்மாயிலியா குரூப் ரெண்டா பிரியுது, நிசாரியா முஸ்தாலியான்னு சொல்லி. இந்த முஸ்தாலியா குரூப் தான் ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரிவுகளை தான் தாவூதியா சுலைமானியா, நம்ம தாவூதி போரான்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த தாவூதி போரா வந்து பெரும்பாலும் இந்துக்கள் இங்கே தழுவினாங்க, ரெண்டு மிக்ஸ் ஆகி இந்திமாஜாகி தான் என்னது ஒரு கொள்கையெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சு உருவாயிருக்கும். இந்த அப்போ போராக்கள் என்று சொல்கிற அவர்கள் இந்த ரூட்டில் என்னது வந்தவங்க, இமாமியத்தில் உடைஞ்சி இந்த பகுதியால் போனவங்க. மூசவியன் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் அதே லிஸ்ட்டில் போகிறோம், சரியா. அடுத்த மூசா இப்னு ஜாஃபர், இவருக்கு காதிம் அப்படின்னு சொல்லுவார்கள், காதிம், மூசா காதிம், ரைட். 8வது என்னன்னு சொன்னால் அலி இப்னு மூசா, 3 அலி, அலி இப்னு மூசா, இவருக்கு சொல்கிற ரிதா, ரிசா ரிதா, மூசா ரிசா, மூசா ரிதா, அந்த அலி ரிதா, அலி ரிசா, இதெல்லாம் எது இதுதான் இங்கிருந்து வந்தது தான். அவரோட பட்ட பேர் என்ன, ரிதா என்று சொல்கிறது. அதுக்கடுத்த 9வதாக முஹம்மது இப்னு அலி, முகமது என்ற பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வைக்கணும்னு சொல்கிறது பிள்ளை, அவங்களும் வச்சுக்கிறாங்க, வழங்கிட்டா. முஹம்மது இப்னு அலி, அவரோட பேர் ஜவாத், அவங்க ஷியா இல்லை, அதனால அவங்களெல்லாம் சிறந்த இமாம்கள், அவர்களெல்லாம் சிறந்த இமாம்கள். அவங்களுடைய வரலாறு உண்டு, தனி அம்சம் பாருங்க. அதாவது முஹம்மது இப்னு அலி, அடுத்து அவரோட பேர் ஜவாத், அவரோட பேர் என்ன ஜவாத். அப்போ முகமது ஜவாத், இந்த பேர் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருக்கும், முகமது ஜவாத் வந்திருக்கும். அடுத்தது 10வது அலி இப்னு முஹம்மத், 4வது அலி, அலி இப்னு முஹம்மத், இவர் பேர் ஹாதி, அலி ஹாதி, அலி ஹாதி. அப்போ அலி அவரோட பட்ட பேர் வந்து ஹாதி. 11வது அல் ஹசன் அஸ்கரி, அவருக்கு என்ன பேர், அஸ்கரி என்ற பட்ட பேர். அதுக்கு அடுத்ததான் விஷயம் இருக்குது. 12வது உண்மையிலே வரலாற்றில் அவருக்கு புள்ள பிறக்கலை. யாருக்கு, 12 இமாமியத்து கோட்பாடு அப்படியே தவிடு பொடியாகிற டைம் அது. என்னடா இது, உலகத்துக்கே அல்லாஹ் தாலா 12 பேர் சொல்லி ஒரு ஆள் புறக்காடி எப்படி இருக்கும். அப்போ அதனால் அவர் தான் முஹம்மதாம். அவர் பிறந்து கொஞ்ச நாளே மறைஞ்சிட்டாராம். எப்போ வருவார், மறுமை நாள் நெருங்க நேரத்தில் வருவாராம். அவருக்கு பேர் என்ன, மஹதி. ஆனால் முஹம்மத் அல் மஹதின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலை தான் சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு சொல்லலை, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது யார், தஜ்ஜாலை தான். அஸ்பஹான்லேருந்து 70,000 யூதர்கள் கிளம்புவாங்கன்றதும் இந்த முகமது பின் மஹதியை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் சரியாக என்ன செய்யுது, அது இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதை தான் நம்புறாங்கன்றது நம்ம வேறொரு பகுதியில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுதான் இவர் எப்போ மறைஞ்சாரு அப்படி என்று சொன்னால் 255 256 பிறந்தாருன்ற பகுதியை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயம், இவர்கள் இந்த 12 இமாமியத்து கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஷியாக்களுடைய கொள்கை. இதிலிருந்து பிரான்ச்சா யார் யார் போனாங்க, எப்படி எப்படி பிரிஞ்சாங்க, அவர்களுடைய பிரதான கொள்கை என்ன என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ்.